சிவா, சிந்து 2 பேருமே சேர்ந்து ஒண்ணா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது அப்படியே அவங்க அம்மா கவனிக்கிறாங்க. "என்ன இது சிவா கூட யாரோ பேசிட்டே இருக்க மாதிரி இருக்கு. சரி நம்ம கிட்ட போய் பார்க்கலாம்." அப்படின்னு எழுந்து அப்படியே கிட்ட வராங்க. பார்த்தா, அது உள்ள அப்படியே சிந்து இருக்கா. சிந்து, சிவா 2 பேருமே சேர்ந்து ஒரே பெட்ஷீட்ல பேசிட்டு இருக்காங்க. அத கேட்டோனே அப்படியே மகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. "இருங்க, இருங்க. அக்கா கிட்ட போய் சொல்லி உங்கள என்ன பண்றேன்னு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. "அக்கா, அக்கா எழுந்திருக்கா, அக்கா எழுந்திருக்கா. என்ன என்ன மகா? என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "அக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கரண்ட் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் மாடியில வந்து படுத்துட்ருக்கோம். இப்போ சிவா கூட அந்த சிந்துவும் வந்து படுத்துட்டு பேசிட்டு இருக்கா. என்ன மகா சொல்ற? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. சிவா என் பேச்ச கேட்பான் கண்டிப்பா. அவன் இப்படிலாம் பண்ணவே மாட்டான்." அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ! அக்கா, நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறது தப்பில்ல. ஆனா ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கீங்க. வாங்க நான் நிரூபிக்கிறேன். நேர்ல வாங்க, எழுந்து வாங்க. இந்த இருட்டுல எங்க வந்து தேட சொல்ற? ஐயோ! கரண்ட் வேற வரல. நீ ஏன்டி இப்படி படுத்தி எடுக்கிற?" அப்படின்னு கேட்குறாங்க. "அக்கா எழுந்து வாக்கா. அந்த சிந்து என்னென்ன பண்றான்னு நீ பாருக்கா, வாக்கா" அப்படின்னு மகா கூப்பிடுறாங்க. அப்படியே எழுந்து வராங்க. வந்தவுனே, "சிவா எழுந்துரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நல்லா தூங்குற மாதிரி. அப்படியே அந்த துணிய இழுத்து பார்க்குறாங்க. "என்ன சிவா? இங்க பாரு. சிவா மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கான். எங்க சிந்து இருக்கா? எதுக்காக மகா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஐயோ! அக்கா நான் பார்த்தேன்க்கா. நான் பார்த்ததெல்லாம் உண்மதான். 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா பேசிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன்." "இங்க பாரு. உனக்கு தோன்றதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காத." "என்ன சிவா? உன்கிட்ட சிந்து வந்து பேசினாளா இந்த டைம்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஐயோ! பெரியம்மா, சிந்து ஏன் எதுக்கு இங்க வரப்போறா? நம்ம கரண்ட் இல்லன்னு சொல்லிட்டு எல்லாம் மாடியில படுத்துட்டுருக்கோம். இங்கலாம் சிந்து வரவே இல்ல." அப்படின்னு சிவா சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே மகாவுக்கு கோவமா வருது. "ஏய் சிவா! நீ பொய் தானே சொல்ற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். அதுக்குள்ள எழுந்து போயிட்டாளா?" அப்படின்னு மகா கேட்குறாங்க. "ஐயோ! பெரியம்மா, அம்மா சொல்றது எல்லாமே பொய் தான். இங்க அந்த மாரிலாம் யாரும் சிந்துலாம் வரவே இல்ல. நான் மட்டும் தான் இங்க படுத்துட்டு இருக்கேன். எனக்கு தூக்கம் வருது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறாரு. அங்கருந்து அப்படியே வராங்க மகா, அவங்க அக்கா 2 பேருமே பேசிக்கிறாங்க. "எதுக்காக மகா நீ இப்படி பண்ணிட்டுருக்க? சிவா நல்ல பையன் நான் சொன்னேன். ஆனா நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? பாவம் அவன். தூங்கட்டும் விடு. நீ ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பியா? எப்ப பார்த்தாலும் உனக்கு சிந்து ஞாபகமாவே இருக்கு. அதனால தான் சிந்து ஏதாவது பண்றாளோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அதனால தான் நீ இப்படி பண்ணிட்டுருக்க." அப்படின்னு கேட்குறாங்க. "ஐயோ! அக்கா உண்மையாக்கா? சரி மகா உண்மையாவே இருக்கட்டும். நீ போய் படு போ. எனக்கு தூக்கம் வருது." அப்படின்னு போயிட்டு அவங்க அக்கா படுக்குறாங்க. எல்லாம் இந்த சிந்து, சிவா 2 பேரும் சேர்ந்து நல்லா கேம் ஆடுறாங்க. அக்காவ நல்லா ஏமாத்துறாங்க. இவங்க 2 பேர நல்லா மாட்டி விடணுமே! எப்படி தான் மாட்டி விடுறது? ஆனா, இவங்க 2 பேரும் என் கண்ல தான் மாட்றாங்க. அக்கா வரத்துக்குள்ள எஸ்கேப் ஆயிடுறாளே! விடக்கூடாது. கண்டிப்பா இவங்கள மாட்டி விடணும். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகா யோசிச்சுட்ருக்காங்க. சிவா அப்படியே அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு எப்பவும் போல போயிட்டு ரெடி ஆகுறாரு. அதுக்குள்ள கரண்ட் எல்லாம் வந்துருது. அங்கருந்து அப்படியே வெளிய வந்த உடனே சிந்து கிட்ட பேசுறாரு. என்ன நைட்டு உங்களையும் என்னையும் சேர்த்து உங்க அம்மா பார்த்தாங்களே, போயிட்டு பெரியம்மா கிட்ட சொன்னாங்களா?" "ஆமாமா. பெரியம்மா கிட்ட சொல்லி ஒரு கலாட்டாவே பண்ணிட்டாங்க." "ஐயோ கடவுளே! அம்மா ஏன் தான் என்ன இப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல." அப்படின்னு சிவா சொல்றாரு. "அவங்களுக்கு அதான் டாக்டர் வேலையே. வேற வேலையே கிடையாது." அப்படின்னு சிந்து சொல்றாங்க. அப்படியே சிவா சிரிக்கிறாரு. "சரி, சரி. எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது. நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போறாரு. இந்த மாதிரி ஒரு டாக்டர், நல்ல மனசுள்ள ஒரு டாக்டர் வீட்டுக்காரா கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல. போன ஜென்மத்தில நல்லா புண்ணியம் பண்ணியிருப்பேன். அதனால தான் டாக்டர் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா, டாக்டர் மாப்பிள்ளை மட்டும் தான் என்னோட வீட்டுக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சந்தோஷமா யோசிச்சுட்ருக்காங்க. மகா அப்படியே டென்ஷனாவே இருக்காங்க. சிவாவும் இந்த சிந்துவும் சேர்ந்து எதுக்காக இப்படி ஏமாத்திட்டுருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோடயே உட்காந்துட்டுருக்காங்க. பைரவி இருக்காங்க. அங்கருந்து அவரு வராரு, அவங்க வீட்டுக்காரு. வந்தவுடனே அப்படியே பார்க்குறாரு. "பைரவி, உனக்கு என் மேல எவ்ளோ பாசம் இல்ல? ஏய்! உன் மேல எனக்கு ரொம்ப பாசம்டி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு ஒரு கை அடிபட்டதுன்னோனே எனக்கு எனக்கு எல்லாமே நீ பண்ற. பரவால்ல, பரவால்ல. உன் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா நான் இடம் பிடிக்க போறேன். இடம் பிடிச்சு உன் கூட சேர்ந்து வாழறது தான் எனக்கு வேலையே. பைரவி உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பைரவி. ஆ கண்டிப்பா நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன். என்ன உனக்கு பிடிக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு பைரவிய பத்தியே அவங்க வீட்டுக்காரர் அப்படியே யோசிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு. பைரவி உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ கடவுளே! நைட்டெல்லாம் கரண்ட் இல்லாம, தூக்கம் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம போயிட்டு நல்லா தூங்கணும் அப்படின்னு போறாங்க. போன உடனே அவங்க பெரியம்மா இருக்காங்க. மகாவ கூப்பிடுறாங்க. "என்ன மகா, எனக்கு சரியா தூக்கமே இல்ல. நைட்டெல்லாம் கரண்ட் இல்ல. நான் போயிட்டு தூங்க போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "நீ வந்து சிவா இத பண்றான்.
சிவா அத பண்றான்னு சொல்லிட்டு தூங்கும்போது ஏதாவது எழுப்புனா உன்ன என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அக்கா நான் என்னவோ விளையாட்டா சொன்ன மாரி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்க்கா. உண்மையா தான்க்கா அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. அந்த சிந்துக்கு எல்லாமே சிவா மேல தான் கண்ணு. சிவா கூடவே இருக்கணும். சிவா சிவா கூடவே வாழணும் அப்படின்ற எண்ணம் தான்க்கா அவளுக்கு அதிகமா இருக்கு. நம்ம 2 பேரும் அவ ஈஸியா ஏமாத்துறாக்கா. இது உனக்கு தெரிய மாட்டுது அப்படின்னு மகா சொல்றாங்க. இங்க பார் சிவா என்ன ஏமாத்த மாட்டான். அவன் கண்டிப்பா எனக்கு உண்மையா தான் நடந்துப்பான். நீ சொல்ற பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது. புரியுதா? நீ இத அதன்னு ஏதாவது சொல்லி என்ன எழுப்பாத எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னதான் தப்பா நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணமே அந்த சிந்து தான். அவள என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு மகா வெளிய வராங்க. சிந்து எப்பவும் போல வேல பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் சிந்து இங்க வா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் புள்ள கூட நைட்டு மாடியில கரண்ட் இல்லன்னு கூட வந்து படுத்திருப்ப. உனக்கு என்ன திமிரா? யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நெனச்சுக்கிட்டியா? நான் பார்த்தேன் தெரியுமா? நான் அவன் அக்காவ கூட்டிட்டு வரதுக்குள்ள அதுக்குள்ள எழுந்து ஓடி வந்துட்டியா? அப்படின்னு கேட்குறாங்க. ஐய்யய்யோ! அத்தை நானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நானே கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏய் என்னடி கரண்ட் உன்னோட ரூமுக்கு மட்டும் தானே போயிருக்கும். எப்புட்ரி எல்லாருக்கும் போச்சு? அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எப்படி அத்த தெரியும்? கரண்ட் ஏன் போச்சு? நீங்க கரண்ட் ஆஃபீஸ்ல தான் போய் கேட்கணும். எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது அத்த. நானே கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரியா தூங்கவே இல்ல தெரியுமா? அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டலாம். போ இங்கேருந்து. இவளுக்கு கரண்ட் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் பீஸ் கரியர புடுங்கி விட்டேன். இவ எப்படி நிம்மதியா இருந்திருப்பா? சரி இவளுக்கு கரண்ட் இல்லன்னா பரவாயில்ல. எனக்கும் சேர்த்து அந்த கஷ்டத்த அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகா ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காங்க. சிந்து எப்பவும் போல எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. சமையல் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே அந்த தண்ணி எல்லாமே எடுத்துட்டு எல்லாமே பண்றாங்க. பண்ணும்போது அங்கேருந்து டாக்டர் வராரு. "என்ன சிந்து ஓகேவா? தண்ணிலாம் இனிமே நீ வெளிய போய் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு பெரியம்மா சொல்லிட்டாங்க. அதனால நீ வீட்டுக்குள்ளேயே எடுத்துக்கலாம். சரியா? நீ வெளியலாம் போய் தூக்கக்கூடாது. கை சரியில்லல்ல?" "ஆ டாக்டரே நான் வெளியலாம் போய் எடுக்கல. நான் உள்ள தான் எடுத்துக்கிறேன். சரியா? நீ தான் உள்ள எடுத்துக்க சொல்லிட்டல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் டாக்டரே. நீ சொல்றது தான் எனக்கு வேத வாக்கே" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி. இப்போ உன்னோட கை எப்படி இருக்கு? பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல டாக்டர் லைட்டா வலிக்குது. அப்போ நீ வேலை செய்யக்கூடாது. அந்த கையில கொஞ்சம் அசைக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அப்பதான் அந்த கை சரியாகும்." அப்படின்னு சொல்றாரு சிவா. "ஆ சரி டாக்டர். அது எப்படி அப்படி இருக்க முடியும்? என்னோட வேலைய நான் தானே செஞ்சுக்கணும். எனக்கு யார் இருக்கா? ஏன் இன்னைக்கு நானே செய்யட்டுமா?" அப்படின்னு சிவா கேட்குறாரு. "வேணாம் டாக்டர். ஏற்கனவே உங்க அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. என் மேல இருக்க கோவத்துல பீஸ் கரியர்லாம் புடுங்கி, நான் கரண்ட் இல்லாம கஷ்டப்படணும்னு நெனச்சாங்க. கடைசில நான் பீஸ் கரியர புடுங்கி எல்லாரையும் சேர்த்து ஒரேடியா கஷ்டப்படுத்திட்டேன்." அப்படின்னு சிந்து சொல்றாங்க. ஆனா சிந்து நீ இப்பலாம் ரொம்ப மாறிட்ட. பழிக்கு பழி வாங்குறியா? அப்படின்னு சிவா கேட்குறாரு. இல்ல டாக்டர். எனக்கு கோவமா வருது. அவங்க பண்றது தப்பு தானே. நைட்டெல்லாம் கரண்ட் இல்லனா எவ்ளோ கஷ்டமா இருக்கும். அது இன்னொருத்தவங்களுக்கு அந்த கஷ்டத்த குடுக்கக்கூடாது டாக்டர். ஆனா உங்க அம்மா எனக்கு தராங்க தெரியுமா? அதனால தான் அவங்களும் கரண்ட் இல்லாம கஷ்டப்படட்டும்னு நான் அப்படி பண்ணேன். சரி, சரி. நல்ல வேல தான் பார்த்தேன். நல்ல வேல நைட்டு. அம்மா கிட்ட மாட்டல. பெரியம்மா கிட்ட மாட்டல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதெல்லாம் அதுக்குள்ள நான் வந்துட்டேன் டாக்டரே. நீ கவலைப்படாத. உன்னை எப்பவுமே நான் மாட்டி விட மாட்டேன். சரியா? அப்படின்னு சொல்றாங்க. சரி, சரி. என்ன சாப்பாடு செஞ்ச? நானா குழம்பு வச்சிருக்கேன், சாப்பாடுலாம் பண்ணியிருக்கேன். சாப்பிடுறியா டாக்டர்? அப்படின்னு கேட்குறாங்க. ஐயய்யோ! வேணாம், வேணாம். நான் உள்ளேயே போய் சாப்பிடுறேன். அதுக்குள்ள எங்க அம்மா வந்து போய் பெரியம்மாவ கூட்டிட்டு வந்து அது ஒரு பஞ்சாயத்து வச்சுருவாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாரு.